ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா சத்தான ஹெல்த்தியான ஈஸியாக ஜூஸியான கேக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ராகி மாவும் கோதுமை மாவும் ஒன்றா கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது அப்படியே நம்ம சல்லடையை வச்சு ஜலிச்சுக்கலாம். 1-2 கட்டி இருந்தாலும் அது வந்துடும். நமக்கு சலிச்சாச்சு. இப்போ 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் அதை ஊற்றி இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம இந்த பால் பத்தாக்கட்டி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சரியாக ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 1 டம்ளர் அளவுக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்து இதை இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ஆப்பம் சோடா தான் போட்டிருக்கேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை 1 கப்பு சேர்த்துருக்கேன். சீனியில் வேண்டாலும் செய்யலாம். நான் நாட்டு சர்க்கரையில் தான் நான் செய்கிறேன். அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரையை போட்டோன்னா நம்ம 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நான் இப்போ இந்த கேக்கு தட்டில் தான் செய்ய போகிறேன். அந்த தட்டில் 1 ஸ்பூன் நெய்யை போட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும். நான் இந்த பேனில் செய்கிறதுனால நல்லா நெய் போட்டு நல்லா தடவி விட்டுக்கிறேன். நெய் தடவியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றிக்குவோம். நல்லா ஊற்றுனதுக்கு பிறகு கீழே ஒரு தட்டு தட்டிக்குவோம். அப்போ தான் ஏர்லாம் இருந்தால் அது சமமாக இருக்கும். இப்போ மேலே நான் பாதாம் பருப்பை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இன்னும் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ராகி மாவில் செய்கிறதுனால ஒரு ஹெல்த்தி தான். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு கஞ்சிலாம் பிடிக்காது. இது நான் பேனில் வச்சு இப்போ 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பேனை. அதில் தூக்கி நம்ம வச்சு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சா போதும். அழகாக வெந்துடும். இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சான்னு பார்க்க நான் இப்போ ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்குறேன். குத்தி பார்த்தா மாவு ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை கூட ஜீனி கூட யூஸ் பண்ணலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு 4 ஸ்பூன் தண்ணி இருக்கும். அதை நம்ம நல்லா சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ அந்த சர்க்கரை தண்ணியை நம்ம இந்த ராகி மேலே நம்ம ஊற்ற போகிறோம். இப்படி செஞ்சோம்னா நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நல்ல இனிப்பாக நல்ல சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை தண்ணி ஊற்றினோன்னா நம்ம ஒரு ஃபோர்க்கு ஸ்பூனை வச்சு இப்போ நம்ம அதை குத்தி விடுவோம். அப்போ தான் சர்க்கரை தண்ணி நல்லா உள்ளெல்லாம் இறங்கி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு சாப்பிடும் போது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா குத்தி விடுங்க. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். நான் பீஸ் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்ட்டு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டப்பாக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த மாதிரி கடையில் வாங்கிலாம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நம்மளே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.